போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே அக்டோபர் 12ஆம் தேதி நிமிர்ந்து நில் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எக்ஸாமில் டாப் 100ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் அதே போல் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரதா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அக்டோபர் 17ஆம் தேதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ இந்த நிமிர்ந்து நில் எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருந்தீங்க. அதே போல் உங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டோம். எக்ஸாம் எழுதி முடித்தோடனே உங்களுக்கான மார்க் எல்லாமே ஆப்லேயே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருந்தோம். அந்த ஃபார்மும் ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ எக்ஸாம் எழுதி யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்களோ அதில் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். கனவு காணுங்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வருவாங்க. அவர் கனவு அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா, உங்களை தூங்க விடாமல் எது செய்யுதோ அதுதான் கனவு. வெறுமனே வரக்கூடிய கனவுலாம் கனவு கிடையாது. உங்களை தினசரி தூங்க விடாமல் இதுதான் என்னுடைய லட்சியம், இந்த கவர்மெண்ட் ஜாபும் நான் கண்டிப்பாக போயே ஆகுவேன். ஒரு குரூப் 1 இல்லை குரூப் 2 குரூப் 2 இல்லை குரூப் 4 ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுடைய கனவு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த கனவு மாறுபடும். நான் விஓ ஆகணும் அப்படின்னா அது உங்களுடைய கனவு, நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னா அது உங்களுடைய கனவு. உங்களை எது தூங்க விடாமல் செய்தோ அதுதான் உங்களுடைய லட்சிய கனவு அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்லை டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் யாரெல்லாம் படிச்சுட்ருக்கீங்களோ, ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் கூட படிச்சுட்டு இருந்துக்கலாம். சரிங்களா? இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லட்சிய கனவை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்கலாம், இல்லை குரூப் 2 படிக்கலாம். எந்த எக்ஸாம் படித்தாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி தைரியமாக ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். ஸோ இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா அவருடைய பிறந்த நாளில் யாரெல்லாம் இந்த கோர்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ, இந்த வீடியோ கோர்ஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே யாருக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். கட்டணம் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 பேருக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி தரதா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். முதல்ல இதை ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? அக்டோபர் 16ஆம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதியமான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளிலிருந்து 6வது ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இத்தனை நாட்கள் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த நிமிர்ந்து தேர்வு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கஜா புயல் டைம் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம யாரெல்லாம் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க முடியலையோ இல்லை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்குலாம் கோர்ஸ் எப்போவுமே ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லியிருப்போம். எங்களால் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, சரிங்களா, யூடியூப்பில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் எப்போவுமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் தனியாக அதியமான் டீம் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைட்லேருந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி, ஏன்னா யூடியூப் அப்படின்னு வரும்போது நீங்கள் தேடி படிக்கணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கும். பட் ப்ராப்பராக நாங்கள் ஒரு கோர்ஸ் அப்படின்னா இந்த கோர்ஸ் இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படித்தா போதும், இதை படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதுங்க, இந்த தேர்வு எழுதி முடிச்சுன்னா உங்களுடைய மார்க் ரேங்க் இந்த மாதிரி அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக தான் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நிமிர்ந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும். நிறைய பேர் எழுதிருந்தீங்க. இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அவங்க 16ஆம் தேதிக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் 100 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் டாப் ரேங்க் வாங்கியிருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். வெறுமனே டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணல, உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கல அப்படின்னா எங்களால் அதை செலக்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா எங்களை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறது தான் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான செயல்கள் செஞ்சு எந்த விதமான புகழுக்கு நம்ம போனாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றதுனா அறம் சார்ந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த விஷயங்கள் செஞ்சு எந்த செயல்கள் மூலமாகவும் நீங்கள் புகழின் உச்சிக்கே கூட போக முடியும். அப்படி புகழின் உச்சிக்கே போகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை விட ஒருத்தர் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு உங்களால் எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் மிகப்பெரியது. சரிங்களா? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, வள்ளுவர் சொன்ன திருக்குறள். ஸோ யாருக்கு வந்து இல்லையோ, யாருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்மளால் கொடுத்து உதவி பண்ணணும். அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குது இல்லையா, அதுதான் அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊதியம். ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்காக தான் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இதன் மூலமாக யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதிகமாக டீம் ஸ்டார்ட் பண்ணி 5 வருடங்கள் முடிவடை போது நாளிலேருந்து நம்ம 6வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏன் அப்டேட் பண்ணுறது, நாளைக்கு அப்டேட் பண்ணுறது தான் என்னுடைய பிளான்.
பட் இன்றைக்கி ஏன் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லட்சிய கனவை அடையணும் அப்படின்னா ஸோ இன்றைக்கி உறுதி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி உறுதி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இலக்கில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு உறுதி எடுத்துக்கோங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் எங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா, October 12th டெஸ்ட் அப்படின்ட்டு போய் எழுதுனீங்க இல்லையா, அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோரில் போய் எழுதிருப்பீங்க. ஸோ October 12th அந்த ஃபோல்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயே பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் நேம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. யாரெல்லாம் டெஸ்ட்டை எழுதிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்களோ அதுலேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் 10ல் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பெயர்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா 100 பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3 ஹவர்ஸ்லாம் பயன்படுத்தி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நான் நிறைய இடங்களில் சொல்கிறது சரியான முறையில் நேரத்தை பயன்படுத்தி தேர்வு எழுதுங்க, நீங்கள் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா மல்லிகா தேவி அவங்க வாங்கியிருக்காங்க. அதே போல் செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா துர்கா தேவி, தேர்ட் மார்க் பார்த்தீங்கன்னா சித்ரா வாங்கியிருக்காங்க. 4வது மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ராம்குமார் வாங்கியிருக்காரு. அடுத்து 5வது மார்க் பார்த்தீங்கன்னா சந்தர் லோகச்சந்தர் வாங்கியிருக்காரு. அடுத்து 6வது மார்க் பார்த்தீங்கன்னா விக்கி, அடுத்து யுவராஜ், அடுத்து சேகரன், அடுத்து பிரகாஷ், அடுத்து பிரதீபா சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே இருக்காங்க. ஸோ உங்கள் நேம்லாம் மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த பிடிஎஃப்பில் உங்கள் நேம் அதே போல் உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய 5 இலக்கங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ மொபைல் நம்பரில் கடைசி நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் மொபைல் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. மார்க் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் எழுதும் போதே உங்கள் மார்க்லாம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃபாக செட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் நம்ம செட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா 280.5 சரிங்களா. 93% வாங்கியிருக்காங்க. 90க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன டாப் 10 சரிங்களா. இவங்க மட்டும்தான் 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 90% மேலே 270க்கு மேலே இவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் லெவலில் மார்க், மேக்ஸ் லெவலில் மார்க் இதெல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, என்ன ரேங்க், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே போல் டெஸ்ட் எழுதுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கீங்க இது எல்லாமே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே என்றைக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் நாங்கள் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதியமான் டீம் ஸ்டார்ட் பண்ணி 6வது ஆண்டில் நம்ம எடுத்து வைக்க போகின்றோம். ஸோ நாளைக்கு நைட்டுக்குள்ளே இந்த 100 பேர்த்துக்கு நம்ம கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர்த்துக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 வீடியோ கோர்ஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். இந்த கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன வீடியோஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி 400 வீடியோஸ் பக்கம் அப்டேட் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எங்கள் சேர்ந்து மேக்ஸிமம் சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்களும் கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு முழுமையாக நாங்களும் நம்புகிறோம். இது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் நம்ம தனியாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆப்பில் உங்களுக்கு தனியாக கோர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோர்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நாளைக்கு நைட் இந்த 100 பேருக்கும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸும் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு அதியமான் டீம்லேருந்து அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக 4லேருந்து கோர்ஸை அக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஒருத்தருக்கு 4500 எங்கள் டீம்ஸ்லேருந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னா 100 பேருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ரோல் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே போல் இன்றைக்கி மார்னிங் விஜயன் சார் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாரு. டெய்லி வந்து டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் டெய்லி 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆக போகுது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் எங்கள் டீம் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். பெய்டு வீடியோ கிளாஸஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதே ஆப்பில் அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து 1 year கோர்ஸாக உங்களுக்கு இருக்கும். 4500 அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அதியமான் டீம் வந்து நீங்கள் புக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ 2500 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அதியமான் டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இதே வெப்சைட்டில் நீங்கள் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆர்ச்சி வரும். நன்றி, வணக்கம்.